வணக்கம். நெருப்பு தமிழன். விஜயா ரஜினியா யாருப்பா சிறந்த ஆளுமை அரசியலில் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் வருகை உண்மையிலே ஒரு சிறப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யாருக்கு ஒரு அரசியல் ஆளுமை இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், அரசியல் ஆளுமை என்பது ரஜினிகாந்த் அவர்களினுடைய அரசியல் ஆளுமையோடு நீங்கள் விஜயெல்லாம் ஒப்பிடவே முடியாது. விஜயினுடைய அரசியல் என்பது கோயிலுக்கு போகும்போது அந்த செருப்பை பிஞ்சு போன செருப்பை போட்டுக்கிட்டு போவோம், நல்ல செருப்பை போட்டுக்கிட்டு போனோம்னா எவனா எடுத்துகிட்டு ஓடிடுவான் அப்படின்னு பிஞ்சு போன செருப்பை போட்டுக்கிட்டு கோயிலில் போய் ஓரமாக போட்டுட்டு சரி பார்ப்போம், வெளியில் வரும்போது பார்ப்போம், இல்லைனாலும் பரவாயில்ல, பிச்சு தூக்கிட்டு போகிறவன் அப்படியே நாசமாக போயிடுவான் அப்படின்னு வேணா போகலாம். இதுதான் விஜயினுடைய அரசியல். ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் என்பது அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய காலகட்டங்களில் ஆண்கள் எல்லாம் ஆண்களாக இருக்க முடியாது, ஆண்கள் எல்லாம் வேட்டியை நல்லா இறக்கி தான் கட்டணும், இடுப்புக்கு மேலே கூட கட்ட முடியாது, அதுவும் தூக்கியெல்லாம் கட்டக்கூடாது, முழங்கால் தெரியக்கூடாது அப்படின்னு இருந்த காலங்களில் அரசியல்வாதிகள் ஆண்கள் எல்லாருமே கையை கட்டிக்கிட்டு அம்மா கும்புறேனுங்கம்மா அப்படின்னு வாழ்ந்தாங்க. தன்னுடைய தலைவா திரைப்படத்தின் போது சர்ச்சை வந்துச்சு. படத்தினுடைய வெளியீடு அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் தடைப்பட்ட போது அம்மையார் என்ன பண்ணாங்க, அம்மையார் படத்தை பண்ணாங்க. அப்போ நம்மால் போய் இங்கே நின்னார், அங்கே நின்னார், போயஸ் கார்டனில் நின்னார், அங்கேருந்து கொடைநாடில் போய் கையை கட்டிட்டு நின்னார். அப்படி தன்னுடைய படம் வெளிவர வேண்டும் என்பதற்காக நின்றவர் யார்? விஜய் அவர்கள் தான். அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு உரித்தான ஒரு நபர். அதே போல் 1996 அவர் நினச்சிருந்தா தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்க முடியும். ஆனால் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் போதே அந்த கட்சி அடித்து தூக்கிட்டு போச்சு. ஆனால் நம்ம விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாருன்னா, எனக்கு இவங்கெல்லாம் ஒரு முன்மாடல், இவங்கெல்லாம் என்னோட இம்ப்ரெஷன், இவங்கெல்லாம் என்னோட ரோல் மாடல் அப்படின்னார். யாருப்பா ரோல் மாடல்னா, பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து. கருணாநிதி ஒரு ரோல் மாடலு, அம்மையார் ஜெயலலிதா ஒரு ரோல் மாடலு அப்படின்னு சொன்னவர். அப்போ 2 பேரும் ரோல் மாடல்னா, அப்போ நீங்கள் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க? எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க? இவங்க 2 பேரும் ரோல் இல்லாமல் நீங்கள் ஒரு ரோலை உருவாக்குறதுக்கு தானே வந்தீங்க, என்ன பாஸு? அதனால் விஜயினுடைய அரசியலினுடைய ஆளுமை அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களோடு ஒப்பிடும்போது அந்த அளவிற்கு இவருக்கான அனுபவங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனாலும் விஜயினுடைய அரசியல் வரவேற்கக்கூடியதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.